Hello everyone, welcome to Electronics in Tamil. நான் சிலம்பு. இந்த டியூட்டோரியல்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா if else ஸ்டேட்மென்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ if else ஸ்டேட்மென்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படினா இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் true or false அப்படிங்கறத நாம செக் பண்ணனும். சோ செக் பண்ணி அதுக்குண்டான ஸ்டேட்மென்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்றது தான் if else. இப்போ ஒரு சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தலாம். if எக்ஸ்பிரஷன். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ ஏதோ ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்றேன். இன்டிஜர் ஏஜ் ஈக்குவல் டு 20. தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வெறும் if ஸ்டேட்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்னா printfல you are an adult. இப்போ ஏஜ் 20க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் அன் அடல்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஓகேங்களா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இப்போது இதை நான் சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். யூ ஆர் அன் அடல்ட். இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இப்போ லெஸ் தென் 18, இப்போ 16, இப்போ 18 கீழே ஏஜ் அப்படின்னா ஆக்சுவலி லெஸ் தென். ஓகே, இப்போ 18 கீழே அப்படின்னா யூ ஆர் அ மைனர். ஓகே, யூ ஆர் அ மைனர். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டருங்கிறது நம்ம கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, தென் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன், லெஸ் தேன், இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இது ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா அதுக்காக தான் எல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூனா, அதாவது இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூ அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் அது ட்ரூ இல்லை ஃபால்ஸ் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போது எல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட். ஓகே, இப்போது ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 கீழே இருக்குது. ஓகேங்களா, கீழேனா யூ ஆர் அ மைனர், இல்லைனா யூ ஆர் அன் அடல்ட். ஓகே, இப்போது சேவ் பண்ணி கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். இப்போ யூ ஆர் அ மைனர் அப்படிங்கிறது வருது. இப்போ நான் ஏஜ் வந்து 20 கொடுக்குறேன். 20ங்கும்போது யூ ஆர் அன் அடல்ட். இப்போ 20, ஸோ எல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கூட 2-3 எக்ஸ்பிரஷன்ஸும் நம்மளால் கொடுத்துக்க முடியும். ஸோ 2-3 எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆர், இந்த மாதிரி லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இஃபுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இஃபெல்ஸ் கொடுக்கலாம். தென் எல்ஸுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இஃபெல் ஸ்டேட்மெண்ட் நம்மளால் கொடுத்துக்க முடியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இஃபெல் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் டுட்டோரியலில் நாம் மீட் பண்ணலாம்.